മാസ്ക് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? കുഴപ്പമില്ല, നല്ല പടം, ഫീൽ ഗുഡ് മൂവിയാണ്. ട്വിസ്റ്റ് ഒക്കെ ഉണ്ട് സിനിമയിൽ? ചെറിയ ചെറിയ ട്വിസ്റ്റ് ഒക്കെ ഉണ്ട്. ട്വിസ്റ്റ് അല്ല, ചെറുതായിട്ട് കുഴപ്പമില്ല. മ്യൂസിക് ഒക്കെ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? മ്യൂസിക് ഒരു ആവറേജ് മ്യൂസിക് ആണ്. ആൻഡ്രിയുടെ പെർഫോമൻസ് കൊള്ളാം. ഒരു വടചെന്നൈ പോലെയുള്ള ആ ഒരു വൈബാണ് ആൻഡ്രിയുടെ പെർഫോമൻസ് വെച്ചോ? അതേപോലത്തെ തന്നെ. കെവിന്റെ കിസിനെക്കാട്ടിലും കൊള്ളാം ഈ സിനിമ. കിസിന്റെ അത്ര ഇല്ല, എന്നാലും കുഴപ്പമില്ല. എന്തെങ്കിലും മെക്കാട്ടിലും ആൻഡ്രിയാണ് കൂടുതൽ സ്കോർ ചെയ്തേക്കുന്നത്? ഇല്ല, രണ്ടുപേരും ഒരുപോലെ തന്നെ. നല്ല ആൻഡ്രിയ കുറച്ച് ബെറ്ററാണ്. 2 മണിക്കൂർ കൂടെ ലാഗ് അടിക്കാതെ കണ്ടില്ല? ലാഗൊന്നുമില്ല, കണ്ടോണ്ടിരിക്കുക. மாஸ்க் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி கெவின் ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஏதாச்சும் கருத்து வல்லவும் சொல்றீங்களா திரும்ப படத்துல? கருத்து இருக்கு, அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை இப்போ சொன்ன மாதிரி தான் நல்ல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ கவினுக்கு ஒரு பெரிய ஒரு டவுன் ஓவர் பாயிண்டா இருக்கும் படம் பார்க்கறது. த்ரில்லிங் மூவி தானே? த்ரில்லிங் கிடையாது, ஒரு நிறைய ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியான மூவிஸ். படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா? கிளைமேக்ஸ் நிறைய ட்விஸ்டோட அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. கெவின் எப்படி இருக்கு? குழப்பமில்ல. கெவினோட ஆக்டிங் எப்படி இருக்கு? கொள்ளலாம். பக்கா ஃபீல் குட் மூவி தானே? குட் மூவி. வர மஸ்ட் வாட்ச். எல்லாம் எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கும். அது எல்லாம் கரெக்ட் தான். கொள்ளலாம், குழப்பமில்ல. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஃபீல் குட் மூவி தானே? கெவினோட கிஸ்ஸை விட பெட்டர் மூவி தானே? அதான் பெட்டர் மூவி தான். கிளைமேக்ஸ் ഒക്കെ ரொம்பவே அழுத்தலாயிடுச்சு. கண்டுകൊണ്ടിരിக்க സമയം പോകും. நல்லாதான் இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிலிம். ஆனால் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இல்லை, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் எண்டு நல்லா இருக்குது.